டு என் மை லைஃப். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கிச்சன்ல ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய உடன் சாப்பிங் போர்ட் பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க இப்பதான் புதுசா உடன் சாப்பிங் போர்ட் வாங்க போறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் கவனிச்சு பார்த்து வாங்கணும் அப்படின்ற குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி சாப்பிங் போர்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த உடன் சாப்பிங் போர்டை என்ன மாதிரி ப்ராப்பரா கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்றது அப்படின்ற டிப்ஸும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உடன் சாப்பிங் போர்டு பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சாப்பிங் போர்டு வந்து நம்மளோட கிச்சனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு உடன் சாப்பிங் போர்டு வாங்க போறோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் கவனிச்சு பார்த்து வாங்கணும் அப்படின்றது சொல்றேன். சாப்பிங் போர்டோட சைஸ், இதோட நீளம் வந்து 1.5 அடியாவது இருக்கணும். அட்லீஸ்ட் 1 அடி நீளமாவது இருந்தாதான் உங்களுக்கு வச்சு யூஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஒரு பெரிய வெஜிடபிள்லாம் வச்சு கட் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புடலங்காயோ இல்ல சொரக்காயோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு கட் பண்றீங்க அப்படின்னா அதை வச்சு கட் பண்ற அளவுக்கு அதோட நீளம் வந்து 1 அடியாவது இருந்துச்சுன்னா தான் நீங்க நறுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ரொம்ப குட்டியா வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன குவான்டிட்டி தான் நம்ம அதில் நறுக்கி எடுத்து வைக்க முடியும். பொதுவாகவே வந்து நம்ம நறுக்கிட்டு அப்படியே ஓரமாக எடுத்து தான் சாப்பிங் போர்டில் வைப்போம் இல்லையா? ஸோ அதனால அட்லீஸ்ட் 1 அடி நீளமாவது இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு நறுக்கி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதோட திக்னஸ் வந்து 1.5 இன்ச்சாவது இருக்கணும். ரொம்ப மெல்லிஸா வாங்கிட்டீங்க அப்படின்னா நறுக்கும் போது உங்களுக்கு வசதியா இருக்காது. டக்கு டக்குன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும், நகர்ந்துட்டே இருக்கும் சாப்பிங் போர்டு. அதனால அதோட திக்னஸும் நான் சொன்ன அளவு பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததான் சாப்பிங் போர்டோட வெயிட். ரொம்ப வெயிட்டான சாப்பிங் போர்டை வாங்கணும்னா ரொம்ப நாள் வரைக்கும் உழைக்கும் அப்படின்னு நினைச்சு வாங்குவோம். பட் அந்த அளவுக்கு வெயிட்டானதா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு டைனிங் டேபிளையோ இல்ல ஒரு கவுண்டர் டாப்லயோ வச்சு காய்கறிகள் நறுக்குறீங்க அப்படின்னா நறுக்கி முடிச்சுட்டு எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு திருப்பி வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரி வாங்காதீங்க. அதுக்காக ரொம்ப லைட் வெயிட்டா இருக்க மாதிரி வாங்காதீங்க. நீங்க சாப்பிங் போர்டு வாங்க போகும்போது அதை கையில எடுத்து பாருங்க. அந்த வெயிட் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமா அதையே நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து என்ன மாதிரி ஷேப்ல வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்குது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. ரொம்ப கம்மியான குவான்டிட்டி இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் நம்ம அதில் கட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு நான்வெஜ் எல்லாம் கட் பண்ணி இப்படி ஓரமா தள்ளுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வசதியா இருக்காது ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடியது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறது வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். லாஸ்டா பிரைஸ். என்ன பிரைஸ்ல வாங்கினா சாப்பிங் போர்டு வந்து குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிங் போர்டோட குவாலிட்டியை பொறுத்து அதோட பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எந்த மரத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து அதோட குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதை பொறுத்து தான் ப்ரைஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட பட்ஜெட் வந்து 500க்கு கீழே இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி சாப்பிங் போர்டு வாங்கலாம். இதோட குவாலிட்டியும் ஓரளவு நல்லாவே இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் உழைக்கும். அதுவுமே நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து. உங்களோட பட்ஜெட் வந்து 500க்கு மேலே இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரியான சாப்பிங் போர்டு வந்து வாங்கலாம். இதுவுமே வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும், உட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ சாப்பிங் போர்டு வாங்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்றத பார்த்தாச்சு. அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றேன். உடன் சாப்பிங் போர்டு யூஸ் பண்ணும்போது நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா காய்கறியோ இல்லை வெங்காயம் தக்காளியோ ஏதாவது நறுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே சமையல் வேலையை தான் பார்த்துட்டு இருப்போம். நறுக்கி முடிச்சுட்டு அந்த சாப்பிங் போர்டில் அந்த தக்காளியோட கரைகள்லாம் ஒட்டி இருக்கும், அதை அப்படியே தூக்கி அந்த சீடோட அந்த அப்படியே ஓரமாக வச்சிருவோம். அப்புறமா சமையல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மறந்து போயிடுவோம். நறுக்கி முடிச்சுட்டு அப்படியே சாப்பிங் போர்டை போட்டுட்டு நம்ம சமையல் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி காய்கறி நறுக்குனதோட சேர்த்து அப்படியே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சாப்பிங் போர்டில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காய்கறிகள் நறுக்குனதோட அந்த ஈரத்தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அந்த சாப்பிங் போர்டு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அதில் கீரல்லாம் விழ ஆரம்பிக்கும். ஸோ காய்கறிகள்லாம் நறுக்கி முடிச்சதுமே கையோட நார்மல் வாட்டரில் அப்போதைக்கு வாஷ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் டைம் கிடைக்கும் போது அதை ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த ஸ்பூன் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே தேடுவோம் பக்கத்தில் எதுலையாவது வைக்கலாமான்ட்டு. சாப்பிங் போர்டு இருந்துச்சு அப்படின்னா அது மேலேயே வச்சுருவோம். அதில் என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஸ்பூனில் இருக்கக்கூடிய கிரேவி எல்லாமே வந்து அந்த சாப்பிங் போர்டில் அப்படியே ஒட்டியிருக்கும். அது கொஞ்ச நேரம் ஆக ஆக அது கரையாகவே அதில் ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த கரையும் போகாது. அடுத்ததான் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா டிஷ்வாஷரில் போட்டு க்ளீன் பண்ணுறது. அந்த ஹீட்டுக்கு வந்து இந்த சாப்பிங் போர்டு வந்து தாங்காது.
இருக்காது, சீக்கிரமே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டிஷ்வாஷரில் வச்சு க்ளீன் பண்ணாதீங்க. அடுத்ததான் நம்ம சாப்பிங் போர்டில் யூஸ் பண்ணக்கூடிய நைஃப். ஷார்ப் இல்லாத நைஃப் வச்சு நீங்கள் சாப்பிங் போர்டில் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம அந்த ஷார்ப்னஸ் இல்லாதனால ரொம்ப அழுத்தி காய்கறிகளை வெட்டுவோம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த நைஃப் வந்து அந்த சாப்பிங் போர்டில் ரொம்ப அழுத்தமாக போய் விழும். ஸோ அதனால நிறைய அதில் ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது டீப்பான கட் வந்து அந்த சாப்பிங் போர்டில் விழுகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஷார்ப்பான நைஃப் வச்சு யூஸ் பண்ணுங்க. சாப்பிங் போர்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் கிளீனிங் பண்ணாமல் அதை அப்படியே சும்மா நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஈரத்தோட அப்படியே வச்சிடுறது. அப்படி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து ஒரு மாதிரி ஃபங்கல் மாதிரி அங்கங்கே பிளாக் கலர் பேச்சஸ் மாதிரி இருக்கும். இந்த சாண்டல் கலரில் இருக்கக்கூடிய சாப்பிங் போர்டில் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தண்ணி கொஞ்ச நேரம் ஆச்சுனாலும் அது டக்குன்னு அப்சர்வ் பண்ணுறதுனால அங்கங்கே கருப்பு கலரில் பேச்சஸ் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாப்பிங் போர்டை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை தூக்கி தூர போட்டுட்டு புதுசாக ஒன்று வாங்கி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணுறேன்ற பேரில் சன்லைட்டில் கொண்டு போய் வெளியில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ட்ரை ஆகிடும். அந்த சாப்பிங் போர்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பேச்சஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த ஹீட் தாங்காமல் கீரல் வந்து நிறைய விழ ஆரம்பிக்கும், விரிசல் மாதிரி. ஸோ அதனால சன் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி இதை க்ளீனாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட சாப்பிங் போர்டு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்லாம் விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் விழுந்துருச்சுன்னா வேஸ்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். அதாவது ஒரு 10-15 ரூபா தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி வாங்காதீங்க. இதிலே வந்து திக்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கடைகளில் கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திக்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி சாண்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு சின்ன பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்க்ராச்சஸ் இருக்க ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரொம்ப மெதுவாக இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து ஈக்குவல் ஆகிடும். இந்த ஸ்க்ராச்சஸ் இருக்குது அப்படியே விட்டுட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா அதில் நிறைய தண்ணி வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தண்ணி வந்து நிறைய அப்சர்வ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து சாப்பிங் போர்டில் கீரல் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ கீரல் விழ ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். அதனால இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ராச்சஸ் விழ ஆரம்பிக்கும் போதே சாண்ட் பேப்பர் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அது எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை இந்த மாதிரி பேப்பர் டவல் இருக்கும் இல்லையா, அது வச்சோ லைட்டாக அந்த மாதிரி தொடச்சிருங்க. இந்த ஸ்க்ராச்சஸ்க்கு மட்டும்தான் இந்த சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்கேஸ் வந்து சாப்பிங் போர்டை ஏதாவது ஸ்டவ் பக்கத்தில் வச்சுருக்கீங்க, அதனால் வந்து இந்த ஓரங்களில் எப்போவாது அந்த தீ ஏதாவது பட்டு கருப்பாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துலையுமே இந்த சாண்ட் பேப்பர் வச்சு லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அழகாக அந்த பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிங் போர்டை ரெகுலராக எப்பவும் போல் யூஸ் பண்ணலாம். எப்போவுமே காய்கறிகள் கட் பண்ணி முடிச்சதுமே ஒரு தடவை இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் திரும்ப வந்து அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு டவல் வச்சோ இல்லை ஒரு துணி வச்சோ நீட்டாக இப்படி தொடச்சிட்டு ஈரம் எதுவும் இல்லாமல் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். மாதிரி தெளிச்சுட்டு எல்லா பக்கமும் ஈரமாக இருக்க மாதிரி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன பீஸ் லெமன் எடுத்துகிட்டு அந்த சால்ட்டோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிடுங்க. இதில் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வெங்காயம் நறுக்குன ஸ்மெல் இருக்குது இல்லை நான்வெஜ் ஏதாவது நறுக்கியிருக்கீங்க அதோட ஸ்மெல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா வெறும் லெமனை மட்டும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மலாக இப்போ நான் வாஷ் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சுட்டு நல்லா நீட்டாக தண்ணி எதுவும் இல்லாமல் அது ட்ரை ஆகிற அளவுக்கு தொடச்சி எடுத்துருங்க. சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு தடவை தொடச்சிட்டிங்கன்னா சுத்தமாக ஈரமே இருக்காது. அதில் சாப்பிங் போர்டு வந்து ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. வேறு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வந்து அந்த சாப்பிங் போர்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அடுத்தடுத்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணும்போது அந்த எண்ணெயோட ஸ்மெல் வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லேயும் அடிக்கும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு சாஃப்டான கிளாத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ எடுத்துக்கோங்க. நான் வந்து பேப்பர் டவல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தொட்டுட்டு இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் சாப்பிங் போர்டு ஃபுல்லாக எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சாப்பிங் போர்டோட 2 சைட்லேயுமே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் எண்ணெய் வந்து சாப்பிங் போர்டில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்சர்வ் ஆனால் தான் சாப்பிங் போர்டு எப்போவுமே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அதில் கீறல் விழுகிறது, தண்ணி அப்சர்வ் ஆகி விரிசல் விழுகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி கருப்பு கருப்பாக பேச்சஸ் மாதிரி ஃபங்கல் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரவே வராது. ஸோ நான் சொன்ன இந்த க்ளீனிங் ப்ராசஸை நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது இந்த சாப்பிங் போர்டு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் உழைக்கும். இந்த எண்ணெய் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் மட்டும் 15 டேஸ் ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. இன்னும் நிறைய நாள் வரைக்கும் அது நல்லாவே உழைக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.